ஹலோ வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும், ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். அது என்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு நம்பர்ஸ்க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த ஃபேக்டர்ஸ் அத்தனையுமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகே, அதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இது நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஓகே, ஒரு மெத்தட் ட்ரீ மெத்தட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், சே 60. ஓகே, இது 2 multiplied by 30 நம்மளுக்கு 60 தரும். ஓகே, ஸோ 2 times 30 60. டைம்ஸ் எடுத்து விட்டுறேன். ஓகே, 2 times 30 ஒரு 60 இருக்கட்டும். 2 ப்ரைம் நம்பர் அப்படியே இருக்கட்டும். இப்போ 30 நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவோம் வித் ப்ரைம் நம்பர். சே 3 ப்ரைம் நம்பரா. ஸோ 3 multiplied by 10 நம்மளுக்கு 30. ஓகே, இதுல 3 ப்ரைம் ஆயிடுது. இப்போ 10க்கு வருவோம். 10 ஒரு ப்ரைமால பண்ணோம் 2. ஓகே, 2 multiplied by 5 10. 5ம் ப்ரைம் ஆயிடுது, 2ம் ப்ரைம் ஆயிடுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 2 multiplied by 3 multiplied by 2 multiplied by 5. பார்ப்போமே. 2 multiplied by 3 6. 6 multiplied by 2 12. 12 multiplied by 5 60. உங்க நம்பர் வந்துடுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் of 60. இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ட்ரீ மெத்தட். செகண்ட் டிவிஷன் மெத்தட். அதில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம யூஸ்வலி எப்படி டிவைட் பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம், உல்டாவா இப்படி பண்ணணும். ஓகே, 60. ஸோ நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வச்சே டிவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். 2 தான் மினிமம் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் இல்லையா. ஸோ 2லேருந்து போவோம். ஸோ டிவைடட் பை 2 நமக்கு 30 வரும். 30 திருப்பி 2ஆல் பண்ணலாம். 15 3 5. இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 2 multiplied by 2 multiplied by 3 multiplied by 5. அதான் இங்கே பார்த்துருக்கோம். These are the prime factors of 60.